நியூட்ரான் ஸ்டார் எப்படி உருவாகுது? அதோட ஆற்றல் எவ்வளோ இருக்கும்? வாங்க பார்க்கலாம். நியூட்ரான் ஸ்டார் எப்படி உருவாகுது தெரிஞ்சுக்க முதல்ல 1 சோலார் மாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். 1 சோலார் மாஸ் ஈக்குவல் டு 1.989 இன்டூ இ பவர் ஆஃப் 30. இந்த சோலார் மாஸ் மேல இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே அதோட எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து அந்த நட்சத்திரங்களின் அளவை பொறுத்து அது ஒயிட் டிராஃப்ட் ஆகவோ நியூட்ரான் ஸ்டார் ஆகவோ இல்ல பிளாக் ஹோல் ஆகவோ மாறும். இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த லிங்கை இந்த டைட்டிலுக்கு மேல கொடுக்குறேன் பாருங்க. சரி, நம் சூரியனை விட 8 மடங்கு அதிக நிறை கொண்ட சூரியன்கள் அதோட எனர்ஜியை இழக்கும். அது எப்படின்னா, நட்சத்திரங்களில் 2 ஹைட்ரஜன்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அது ஈலியமாக மாறும். அதன் பிறகு ஈலியம் கார்பனாக ஃபியூஸ் ஆகும். இந்த கார்பன் நியானாக ஃபியூஸ் ஆகும். இந்த நியான் ஆக்சிஜனாக ஃபியூஸ் ஆகும். இந்த ஆக்சிஜன் சிலிகானாக ஃபியூஸ் ஆகும். இந்த சிலிகான் அயனாக ஃபியூஸ் ஆன பிறகு அயன் அதுக்கு மேல ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா அயனை ஃபியூஸ் பண்ணனும்னா அதுக்கு இன்னும் எனர்ஜியும் பிரஷரும் தேவை. அதனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வெடிக்க தொடங்கும். அதுக்கு பேர் தான் சூப்பர் நோவா சொல்லுவாங்க. இந்த சூப்பர் நோவாக்கு பிறகு அந்த நட்சத்திரங்கள் அளவை பொறுத்து அது நியூட்ரான் ஸ்டாராகவோ இல்லனா பிளாக் ஹோலாகவோ மாறும். அதாவது நட்சத்திரங்களின் சோலார் மாஸ் 1.4 இருந்து 3க்கு குறைவாக இருக்கும் நட்சத்திரங்கள் நியூட்ரான் டீஜெனரசி மூலமாக நியூட்ரான் ஸ்டாராக மாறும். அதுவே சோலார் மாஸ் 3க்கு மேல இருக்கிற நட்சத்திரங்கள் கண்டிப்பா பிளாக் ஹோலாக மாறும். சரி, இந்த நியூட்ரான் ஸ்டார் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஷாட்ல நியூட்ரான் ஸ்டாரில் இருக்கும் ஆற்றலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நன்றி.